கேரளாவில் வந்து தக்லீப் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நடிகர் கமலஹாசன் போறாரு, த்ரிஷா எல்லாரும் போறாங்க. அங்க இந்த கேள்வி கேட்கறாங்க, நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, மன்னிப்பு கேட்கீங்களான்னு சொன்னதுக்கு 5 நிமிஷம் பேசுகிறார் கமலஹாசன். கடைசி வரைக்கும் மன்னிப்பை பத்தி பேசவே இல்லை. ஒருவேளை மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கே 5 நிமிஷம் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது கடைசி வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அவர் வேற மாதிரி பேசி விட்டாரு. மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரியுறதுக்கு கர்நாடகாரனுக்கு 15 வருஷம் ஆகும். ஒரு யுகமே கடந்து முடிஞ்சிடும். அவர் அன்பேசிவம் படமே எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. மகாநதியை இப்பதான் வந்து ஈக்குவல் பண்ணி உட்காந்துருக்காங்க. பெருமாண்டியா வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவர் 50 வருஷத்துக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு கொலை கொடுத்து ஒட்டுமொத்தமான கர்நாடகாரம் மண்டையில பிச்சுக்கிட்டு தெரியுங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருவாப்ல. அதனாலதான் இங்க இருந்து அவர் பண்ணது 10 ராஜ்யசபாக்கு அவர் அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமே படநாட்டுக்காரனை பூரா மண்டையை பிச்சுட்டு வாங்க ராஜா, போய் ஏதாவது குழப்பி விட்டு வாங்கன்னு அவர் அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க. அது வராது. வந்தாலும் உங்களுக்கு புரியாது.